friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். क्वेश्चन ஆன்சர் அப்படினா நமக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல வந்து கேட்கக்கூடிய क्वेश्चनக்கு நாம இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட்ஸ் பண்றாங்க. நிறைய கமெண்டே வராதா, நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஒரு கமெண்ட் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊர், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிகே கௌரி அவங்க தான் எனக்கு வந்து கமெண்ட்ஸே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான். ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னாவே அவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சேனல் வச்சுருக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் வந்து பவானி குமாரபாளையம், ஊர் வந்து குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. இப்படி ஈரோடுனா நிறைய பேருக்கு தெரியும். ஈரோடு பக்கத்துலனா ஈரோடுக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. குமாரபாளையங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. இங்கே லோக்கலாக இருந்து தெரியும். இந்த சேலம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஈரோடு பக்கத்துலேங்க, ஈரோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோடு பக்கத்தில் நம்ம ஊர். நான் பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைலரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன் வீட்டில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியே வேலைக்கு போயிட்டுருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாள் டேலி பண்ணியிருந்தேன். 6 மந்த் டேலி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்காக டேலி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய யூஸுக்காக டேலி கற்றுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நாம் தான் டைலரிங் நமக்கு தெரியல அப்படின்னு மிஷின் வாங்கி போட்டு வீட்லேயே சின்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சுங்களா? அடுத்ததாக வந்து வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரெண்டு பாப்பாங்க. பெரிய பாப்பா வந்து 6th முடிச்சுட்டு 7th போக போகிறாங்க அந்த இயர். அடுத்தது சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 3rd முடிச்சுட்டு 4th வராங்க. பெரிய பாப்பா பேர் வந்து ரோகிணி, சின்ன பாப்பா பேர் வந்து மோகனாஸ்ரீ. என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மீடியேட்டராக இருக்கார். வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்ருக்கோம், சின்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கடை வச்சுருந்தோம், என்ன ஆட்டோ கன்சல்ட்டிங் வச்சுருந்தோம். அது கூடவே ஃபைனான்ஸ் போயிட்டுருந்தது. இந்த கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் அதில் வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி அந்த ஒர்க்கை விட்டாச்சு, கடையை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது என்ன, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்டில். நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாம் போடக்கூடிய வீடியோஸுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்குக்கா, நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து டெய்லியுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். லைவுக்கு ஏன் லைவ் நீங்கள் வந்தது எனக்கு தெரியல, லைவுக்கு வரப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே. அதாவது நாம் லைவ் போடும்போது நம்ம லைவ் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டலை. ஏன் காட்டலை, நீங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சாரி அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. நீங்கள் இந்த டைமுக்கு லைவ் போடுங்க, நான் வரேன், உங்கள் கூட பேசுகிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.